ஹாய்! வெல்கம் டு ஹனிபீஸ். இன்னையோட டிஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி வெர்ஷன், ஹை இன் ஃபைபர், வெயிட் லாஸ் பண்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது பச்சை பயிறு நல்லா ஸ்ப்ரவுட் பண்ணி எடுத்துட்டு செய்ற ஒரு டிஷ்ஷு. இது ரொம்பவே ரிச் இன் ஃபைபர் அண்ட் குட் புரோட்டீன் கன்டென்ட். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துட்டு, கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு ரொம்ப சிம்பிள்ங்க இந்த டிஷ். இதில வந்து நீங்க ஜஸ்ட்டு மீடியம் மினிமல் ஆ மசாலாஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ கொஞ்சமா கடுகு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் சோம்பு போட்டுட்டு, இத கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு, நீங்க இதில ஆட் பண்ணணும். இத வந்து சில பேர் அப்படியே ஜஸ்ட் பாயில் பண்ணி சுண்டல் மாரியும் கூட சாப்பிடலாம். ஆனா, உங்களுக்கு கிரேவி, ரைஸ் இல்ல சப்பாத்தியோட சாப்பிடணும்னா, நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இது பயங்கர அ ஒரு டெலிஷியஸ் ப்ளஸ் நியூட்ரிஷியஸான ஒரு ஒரு டிஷ்ஷு. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். இத நீங்க வந்து டெய்லி உங்க டயட்ல அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த குவான்டிட்டி வைஸ் நீங்க கம்மியா கூட பண்ணிட்டு, டெய்லி நீங்க ஒரு வெஜிடபிளோட ரீப்ளேஸ்மெண்ட்டா அந்த மாரி ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். இல்ல ஜிஞ்சர் கார்லிக் வேண்டான்னா, நீங்க வெறும் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் கிரேட் பண்ணி ஆட் பண்ணலாம். பேஸ்ட் இல்லன்னா, நீங்க ஜஸ்ட் கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து 2 வெங்காயம் போட்டிருக்கேன் அண்ட் 3 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா டைனியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் ஒரு கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா தக்காளி பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக கரி லீஃப் சேர்த்துக்கலாம். சில பேர் இதை வந்து குக்கரில் பண்ணுவாங்க. பட் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் அதோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் குக்கர் அண்ட் இந்த மாதிரி ஓப்பன் பேனில் செய்கிறது தான் பெட்டர். ஸோ மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொரியாண்டர் பவுடர் வந்து 1 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் டர்மரிக் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஃப் யூ விஷ் டு ஸ்கிப் த பெப்பர் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நான் என்னோடய ஸ்ப்ரவுட் வந்து நான் நிறையா ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐ நீட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பைசினஸ் டு மை கிரேவி. ஸோ அதனால நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்கிப் தட் யூ கேன் ஸ்கிப் இட். ஸோ இப்போ நல்லாவே திக் ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் போர் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி அண்ட் ரெட் சில்லி கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை போடுறேன். ஸோ இது கொஞ்சமாக ஜஸ்ட் அந்த டேங்கினஸ்க்காக நான் இது போடுறேன். உங்களுக்கு இது வேணான்னா இதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா புதினா, கொத்தமல்லி, ரெட் சில்லி பேஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் அதை மிக்ஸ் பண்ண உடனே அந்த கலரே மாறிடுச்சு. ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரவுட்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நான் 2 டேஸ் க்ரீன் கிராமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெட் மஸ்லின் கிளாத்தில் கட்டி வச்சுருந்தேன். ஸோ 2 டேஸ் வச்சதில் இந்த மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் 1 டே வச்சிங்கன்னா இட் வுட் பி லெஸ் ஸ்ப்ரவுட்டட். ஸோ இது 2 டேஸ் வச்சதுனால இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. ஸோ இதை போட்ட உடனே ஒரு 2 கிளாஸ் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் வாட்டர்
விட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ண விடணும். ஸோ இது ஏற்கனவே 2 நாள் சோக் ஆனதுனால சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். இதுக்கு வந்து குக்கர் தேவையில்லை. சில பேர் வந்து க்ரீன் கிராமை சீக்கிரமாக குக் பண்ணோன்னு குக்கரில் போடுவீங்க. பட் இந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் த ஃபுல் நியூட்ரியன்ஸ் அண்ட் இதோட ஃபுல் சத்து வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஓப்பன் பேனில் குக் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இப்போ நல்லா தண்ணி விட்டு 2 கிளாஸஸ் ஆஃப் தண்ணி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா பாயில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா பாயில் ஆகிருக்கு. அண்ட் இது மேலே கொஞ்சமாக நீங்கள் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். இட் வுட் ரியலி டேஸ்ட் குட். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வேணும்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் போட்டதுனால ஐ நீடட் மோர் மசாலாஸ். அதனால தான் நான் 2-3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஹெல்த்தியான டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இஃப் யூ wish to try this, do try it and let me know how it came out in the comments. என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் இல்லை இதை வேறு மாதிரி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணோன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் நான் என்னோட மெத்தட் ஆஃப் குக்கிங். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா do let me know. Thank you. Bye. Meet you in another video. Bye-bye.